உணவு பழக்கவழக்கம் செக்ஸுக்கும் நேரடியான பெரிய சம்பந்தம் இல்ல. சில பேருக்கு அரை வயிறு சாப்பிட்டுட்டு செக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். சில பேருக்கு நல்லா சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு செக்ஸ் பண்ணா நல்லா இருக்கலாம். சில பேருக்கு விரத நாட்கள்ல நல்லா இருக்கலாம். இது பல்வேறு நம்பிக்கைகள், அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள பொறுத்து நிறைய மாறும். இதை பற்றி நாம கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நீங்க வயிறு ஃபுல்லா வயிறு முட்டை ரொம்ப சாப்பிட்டுட்டு செக்ஸ் பண்ண போகும்போது என்ன ஒரே ஒரு பிரச்சனை வரும்னா, வயிற்றில் இருக்க குடல்களுக்கு ரத்தம் பாய்ச்சல் அதிகமா இருக்கும். அப்போ ஆணுறுப்புக்கும் ஹார்ட்டுக்கும் நிறைய ரத்தம் தேவைப்படும். நீங்க உடலுறவுல ஈடுபடும்போது. அது பெரிய பிரச்சனையா வராது. பெரும்பாலானவர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வர்றதில்ல. சில பேருக்கு அது கொஞ்சம் சிக்கல், சின்ன சிக்கலை உண்டு பண்ணலாம். எம்டியா இருக்கும்போது முழு ரத்தமும் ஆணுறுப்புக்கும் கொஞ்சம் இருதயத்துக்கும் போகும். நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா செக்ஸ் பண்ணலாம். அதனால ஒரு பாதி வயிறு சாப்பிட்டுட்டு உடலுறவு பண்றது ரொம்ப நல்லது. அல்லது சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு உடலுறவு பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெவியா சாப்பிட்டு உடலுறவு பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். விரத நாட்கள்ல பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அதுல எந்த விதமான தீங்கும் இல்லை. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பண்ணலாமா? கொஞ்சமா உணவு சாப்பிட்டு பண்ணும்போது இன்னும் ருசிகரமா இருக்கலாம். நல்ல ருசியான உணவு, நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு, தனிமையா இருக்கு, விருப்பமுள்ள ஒரு துணை, இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் சொல்ல போனா அந்த ஆர்வம் அதிகமாகிறத பார்க்க முடியும். ஆனா ரொம்ப பசியோட 2-3 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களால செக்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப பட்டினியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 2-3 நாள் சாப்பிடல அப்படின்னா கடுமையான பட்டினியா இருக்கீங்க. விரதம் வேற, பட்டினி வேற. அதாவது உணவு இருக்கு, நாம விரதம் இருக்கிறோம்னா அது மன வலிமையை அதிகமாக்கும். உணவு கிடைக்கல அதனால பட்னியா இருக்கிறோம்னா மன வலிமையை குறைக்கும். இதான் வித்தியாசம். உணவு கிடைக்காம நம்ம பட்டினியா இருந்து உணவு கொள்ளவும், பசி வந்தா 10ம் பறந்து போகுன்ற மாதிரி செக்ஸ் உணர்வுமே அதில் பறந்து போயிடும் பட்னியா கிடக்கும்போது. விரதம் இருக்கிறது, உணவு இருக்கு, நாம மன வலிமை உடல் வலிமையோடு அதை பண்றோம். அப்போ பண்ணலாம், ஒன்றும் அதில் எந்த தவறும் இல்லை. அதில் அந்த இரக்கம், நம்ம மீது தன்னிரக்கம் வராது. அது செக்ஸில் ஈடுபடலாம். இன்னும் சொல்ல போனால் நல்லா ஆர்வமாக இருக்கும், உடல் பலமும் இருக்கும். உடல் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் நீங்கள் அந்த நேரம் விட்டுருங்க, நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு செக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு செக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். மற்றபடி உணவு பழக்கத்திற்கும் இதுக்கும் நேரடியான தொடர்பு இல்லை. ஆனால் நீண்ட காலமாக ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு உடல் பயிற்சி பண்ணாமல் ரொம்ப குண்டா இருந்தீங்கன்னா இயல்பாகவே பாலியல் ஆர்வம் குறையும். ஒரு ஃபிட்டா நல்லா இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறீங்க, நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்குது, நோய்கள் இல்லாமல் இருக்குது, சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வயதானா கூட நீங்கள் செக்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருப்பீங்க. 60-70 வயதிலே நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க, நோய்கள் இருக்குது, சர்க்கரை இருக்குது, முழங்கால் வலி இருக்குது, உடல் வலி இருக்குன்னா செக்ஸ் பண்ணணுமான்னு நீங்களே யோசிப்பீங்க. 35 வயசானா கூட ரொம்ப கம்மியாக தான் செக்ஸ் பண்ணுவீங்க, எப்பயோ ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போது உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது, ஆரோக்கியமான மனநிலை, இது எல்லாமே செக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவர்ஸாக பார்த்தோம்னா செக்ஸ் அல்லது ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை, செக்ஸ் உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தினுடைய அளவை தீர்மானிக்கும். ஆணுறுப்பு நல்ல விரைப்பாக இருந்ததுன்னா உங்கள் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, பெண்களுக்கு செக்ஸ் ஆர்வம் கம்மியாக இருக்குன்னா உங்கள் உடல்லையோ மனதிலையோ அல்லது ரெண்டுலேயுமோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான உடல் கண்டிப்பாக வேணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்க. நோய்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா முயற்சிகளையும் பண்ணலாம். உடல் எடை அதிகம் இல்லாமல் இருக்கணும். தொடர்ச்சியான எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும். மனம் ரொம்ப கவலைகள் ரொம்ப வராமல் எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாமல் இருக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறதெல்லாம் உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை நல்லா வைக்கும்.
செக்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்கும்போது வாழ்க்கையே இனிமையாக தோணும். இல்லைன்னா நிறைய நோய்கள் பிரச்சனைகள் அதிகமாகும்போது வாழ்க்கையே துன்பமாகலாம். சமீபத்தில் பிரபல திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா உடலையும் சரியாக பாதுகாக்கலை, கடனை கொடுத்து மன அழுத்தம் பிரச்சனைகள்னு வரும்போது இவங்கெல்லாம் சில நேரங்களில் மன வலிமை இழந்துருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் 80 வயதுலேயும் நீங்கள் நல்லா செக்ஸ் பண்ண முடியும். உடலை நல்லா ஆரோக்கியமாக உடலையும் மனதையும் வச்சுருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு எதுவும் கிடையாது. அது நல்லது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எளிமையான இலகுவான வழி. நான் வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்ட உடனே செக்ஸ் வச்சுக்கிட்டா ஹார்ட் அட்டாக் வரும்ன்றதெல்லாம் உண்மை அல்ல. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது இம்மீடியட்டாக உடல் உறவுல எந்த எதிர்பார்ப்பையும் உண்டு பண்ணாது. உங்கள் கணவருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சாப்பிடலாம், ஒன்றும் தவறல்ல. உடல் எடை ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கங்க. அதான் அது நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் சாதம் இட்லி தோசைன்னு சாப்பிட்டாலும் உடல் எடை கூடும், நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் கூடும். அப்போ நிறைய காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு அன்றைக்கி எனக்கு செக்ஸ் ஆர்வம் வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் கணவருக்கு செக்ஸ் பண்ணி முடித்த உடனே நான் வெஜிடேரியன் ஆர்வம் வருது. இதெல்லாம் இயல்பான விஷயங்கள். நிறைய பேர் வந்து நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டிவி முன்னால் உட்காந்து இது சுவாரஸ்யமாக ஓடிட்டு இருந்ததுன்னா நிறைய சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு ஹேபிட் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த ஹேபிட் வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனாலே டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் கணவருக்கு அப்படி ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிருக்கலாம். செக்ஸ் பண்ணி முடித்த உடனே நான்வெஜ்ஜில் ஆர்வம் வரலாம். இதனால ஹார்ட் அட்டாக் வரும்னு பயப்படாதீங்க. வேறு நோய்கள் எதுவும் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பிபி எல்லாம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். செக்ஸ் பண்ணும்போது ஏதாவது பாதிப்பு வருமா? பிபி வந்து 200 கிட்ட போகும். ஆனால் அதெல்லாம் இயல்பானது. ஒரு 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 துரத்துது, ஒரு சிங்கம் வந்து ஒரு இறையை துரத்துது, சிங்கத்துக்கும் ஹார்ட் பீட் அதிகமாகும், பிபி அதிகமாகும். துரத்துற மானுக்கும் அப்படி தான் வரும். அப்போது அதுக்கு தேவை. அந்த ஷார்ட்டாக வர்றது வந்து நோய்களை உண்டு பண்ணாது. அது நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ரியாக்ஷன். அது மாதிரி செக்ஸ் பண்ணும்போது பிபி அதிகமாகுது, பல்ஸ் ரேட் எல்லாம் அதிகமாகும். அது இயல்பானது. ஆனால் கவலை எப்போதும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம், உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறோம். அப்படி பண்ணுறது தான். அல்லது பிபி சுகர் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். உடல் எடை கூடிக்கிட்டே இருக்குது, அதையும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கோம். உடற்பயிற்சியே இல்லாமல் இருக்கும். இப்படியெல்லாம் வரும்போது தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் உங்கள் கணவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் செக்ஸ் பண்ணிவிட்டு நான்வெஜ் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்பட வேண்டாம். சாப்பிட்ட உடனேயே தாம்பத்திய உறவுக்கு போகிறதுனால பிரச்சனை வருமா? பொதுவாக வராது. கொஞ்சமாக இல்லை ஒரு மீடியமாக சாப்பிட்டுட்டு நல்ல உணவை சாப்பிட்டுட்டு உடனே செக்ஸ் பண்ணுறது ஒரு தவறு அல்ல. அதனால எந்த கெடுதலும் வராது. நல்லா வயிறு முட்டை நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இடைவெளி விட்டு நீங்கள் போகலாம். ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஒரு அளவோடு சாப்பிட்றாங்க அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் அது செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உடனே செக்ஸ் பண்ணுறது தப்பு ரைட்டுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகாதீங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் செக்ஸ் பண்ணலாம், உடனே செக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு செக்ஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். உங்களுக்கே நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க உணவை. இவ்வளோ நேரம் கழித்து போகணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் அது செரித்த உடனே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பல பொசிஷனில் பல முறைகளில் செக்ஸ் பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டு செக்ஸ் பண்ணுறதுல உடனே செக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு உடனே செக்ஸ் பண்ணலாம், திரும்ப மீண்டும் சாப்பிட்டுக்கலாம். இந்த விஷயங்களில் இப்படிப்பட்ட ரூல்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இப்படி தான் பண்ணணுன்ற விதிமுறைகள் எதுவும் இல்லை. கவலைப்பட வேண்டாம்.